நிறைய ஃபேமஸான மூவிஸ் அண்ட் மீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி பீப்புள் அவங்க படுற கஷ்டத்தை ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. அதாவது எப்படிலாம் அந்த டயலாக் டெலிவரிஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் அதில் நான் மனுஷனாக ஒன்று பிறந்தேன்னா கண்டிப்பாக ஹை கிளாஸ் ஃபேமிலியில் பிறக்கணும், இல்லைனா ஒரு லோ கிளாஸ் ஃபேமிலியில் தான் பிறக்கணும். பட் எக்காரணத்தை கொண்டு இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் மட்டும் பிறந்துடவே கூடாதுங்கிற மாதிரி டயலாக்ஸை ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த ஹை கிளாஸ் ஃபேமிலி பீப்புள் அவங்க நினச்சதை என்ன நினச்சாலும் அவங்களால வாங்கிட முடியும். இது லோ கிளாஸ் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அவங்க எதையும் ஆசைப்படவும் மாட்டாங்க, அவங்களால எதுவும் வாங்கவும் முடியாத சிச்சுவேஷனில் அவங்க இருப்பாங்க. அந்த லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு அப்படியே பழகிருக்கும். பட் இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி பீப்புள் இருக்காங்களே, அவங்க நினச்சதை சாப்பிடவும் முடியாது, அவங்க ஆசைப்பட்டதை வாங்கவும் முடியாது. அண்ட் இதே மாதிரி நிறைய கஷ்டங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இதே மாதிரி தான் நமக்கு இந்த ரெண்டு கண்ணுமே இருக்குது. இந்த ரெண்டு கண்ணால் நம்ம இந்த உலகத்தையே பார்த்துட்ருக்குறோம். இது பிளைண்ட் பீப்புள் பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்ணுமே அவங்களுக்கு பார்வை இருக்காது, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அது அவங்களுக்கு பழகிருக்கும். பட் நம்மளே மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்ணில் ஏதோ ஒரு கண் பார்வை இல்லாமல் இருப்பாங்க. ஐ மீன் ஏதோ ஒரு கண்ணால் மட்டும்தான் அவங்களால இந்த உலகத்தை பார்க்க முடியும். என்ன தான் அவங்களால இந்த உலகத்தை பார்க்க முடியும் அப்படின்னு இருந்தாலும் அதாவது ரெண்டு கண் பார்க்க முடிஞ்ச நம்மளால் ஃபீல் பண்ணுற ஒரு முக்கியமான விஷயத்தை அவங்களால ஃபீல் பண்ண முடியாது. அப்படி அது என்ன ஃபீல், அது இல்லாமல் அவங்க எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஹே கைஸ், என் பேர் ஹமீத், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது இட்ஸ்மேட் தமிழ். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 5 to 6 years பேக் நான் இன்ஜினியரிங் படிக்கிறப்போ ஒரு ஜெயிலில் தான் படித்தேன். ஐ மீன் ஜெயில் கைதிகளை ட்ரீட் பண்ணுற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை ட்ரீட் பண்ணுற ஒரு காலேஜில் தான் படித்தேன். ஸோ என்ன தான் இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் அண்ட் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே இந்த பாஷா படத்தில் வர்ற வில்லன் அந்த ரகுவரன் மாதிரி ரொம்ப உருன்னு இருந்தாலும், அங்கே இருக்கிற ஒரே ஒரு ஸ்டாஃப், அதாவது ஒரே ஒரு ப்ரொஃபஸர் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலாக ஸ்டூடெண்ட்ஸை ட்ரீட் பண்ணுவாங்க. ஐ மீன் ரொம்ப ஃப்ரீடமாக விடுவாங்கன்னு நான் சொல்லலை. இந்த தமிழில் கூட ஒரு பழமொழி வருமே, ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும் அண்ட் பாடுற மாட்டை பாடி கறக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த ஸ்டைல்லையே கிளாஸ் பீரியடில் இந்த மொத்த 50 to 60 ஸ்டூடெண்ட்ஸையுமே அவரோட கண்ட்ரோலில் வச்சுருப்பார். இவரோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் அசோக். அண்ட் இவர் எங்களுக்கு நடத்தின சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தோம்னா ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இப்போ இருக்கிற என்ன ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸை போய் ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர்ங்கிற சப்ஜெக்ட் எப்படின்னு நம்ம கேட்டோம்னா முக்கால்வாசி வர்ற பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க ஃபேஸ்லேயே சொல்கிறப்பயே மூஞ்சி சுழிச்சிக்கிட்டே சொல்லுவாங்க. ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். ஐ மீன் அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இதுவும் கண்டிப்பாக ஒன்று இருக்கும். இவரை பற்றி சில ஹைலைட்டான பாயிண்ட்ஸ் சொல்லணும்னா, இவர் கிளாஸில் ஒரு மிஞ்சி போனால் ஒரு பாதி நேரம் தான் ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது அவருடைய சப்ஜெக்டை நடத்துவாங்க. பாக்கி இருக்கிற முக்கால்வாசி நேரம் என்னெல்லாம் நடத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்டில் இருந்து எப்படி மற்ற சப்ஜெக்ட் ரிலேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கனெக்ஷனையும், அண்ட் அவர் லைஃப்பில் நிறைய ப்ராக்டிக்கலான விஷயத்தை எப்படிலாம் கற்றுக்கிட்டாருங்கிற விஷயத்தையும், அண்ட் நிறைய விஷயத்தை இன்னும் ரொம்ப ஒரு சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமாகவும் எங்களுக்கு சொல்லி தருவாங்க. அப்படிப்பட்ட நிறைய சுவாரஸ்யமான எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் இருந்து ஒரு முக்கியமான எக்ஸ்பெரிமெண்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நாங்கள் வச்சுருக்கிற பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3D பிளைண்ட் ஐ எஃபெக்ட். ஓகே கைஸ், இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரியே ஐடென்டிக்கலாக இருக்கிற ஒரு 2 பென் ஆர் பென்சில் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஐ மூடி இருக்கணும், கை வச்சு மூட வேணாம். ஏன்னா நம்ம 2 கை வச்சு தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஜஸ்ட் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாலே போதும். செகண்ட் கண்டிஷன், பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சின்ன ஒரு டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் 2 கண்ணுமே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அண்டு 2 கையில், அதாவது ஒவ்வொரு கையிலையும் ஒவ்வொரு பெண்ணை வச்சுக்கிட்டு நான் கையை லெங்க்தன் பண்ணிக்கிறேன். லெங்க்தன் பண்ணிட்டு ஐ மீன் ஒரு டிஸ்டன்ஸ் அப்பார்ட்லேருந்து என்னால் க்ளோஸ் கொண்டு வந்து இந்த எண்ட் டு எண்ட் என்னால் ஈஸியாக டச் பண்ணிட முடியும். அதாவது நான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நான் ஈஸியாக என்னால் டச் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்ம செகண்ட் கண்டிஷன் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 2 கண்ணையும் திறந்து வச்சுக்கிட்டு நம்ம பண்ணியிருக்கக்கூடாது. இது ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோனில் எப்படி நம்ம ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு வெளியே அதாவது மினிமைஸ் பண்ணிட்டு திருப்பி அதை யூஸ் பண்ணுறப்போ எந்த ஒரு ஹேங்கு, அதாவது எந்த ஒரு கிளிச்சஸுமே இல்லாமல் ஈஸியாக நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோனில் உள்ள ஒரு ஷார்ட் டேர்ம் மெமரி, அதாவது ரேமில் போய் அது ஸ்டோராக இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணியிருந்தாலுமே அந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நம்மளுடைய ஷார்ட் டேர்ம் மெமரியில் சேவ் ஆகிருக்கும். ஸோ இப்போ நான் 2 கண்ணையுமே ஓப்பன் பண்ணிட்டு நான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டை நான் தொட முடியுதுன்னா, இது நான் ஆல் ஆஃப் அ சடன் நான் ஒரு கண்ணை மட்டும் மூடிக்கிட்டு நான் பண்ணுறப்போ
லைக் ஒரு ஃபர்ஸ்ட் செகண்ட் அட்டம்ப்ட்லேயே என்னால் பண்ணிட முடியும். ஸோ இதனால தான் என்ன செகண்ட் கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதாவது ஒரு கண்ணை மட்டும் மூடிட்டு பண்ணுற இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு முன்னாடி 2 கண்ணையும் திறந்துக்கிட்டு பண்ணிட வேணாம். ஓகே, நம்ம ஒரு கொஞ்சம் டைம் கேப் விட்டுக்கலாம். A few moments later. ஓகே கைஸ், இப்போது நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இருக்கிற என்னுடைய ஏதாவது ஒரு ரைட்டாக இருக்கலாம் இல்லை லெஃப்டாக இருக்கலாம். நான் ரைட் ஐயே நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டிஸ்டன்ஸ் அப்பார்ட், நான் சொன்ன மாதிரி டிஸ்டன்ஸ் அப்பார்ட். ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்து நான் எத்தனை அட்டம்ப்டில் ட்ரை பண்ணுறேன்னு நானே கவுண்ட் பண்ணிக்கிறேன். 1 2 3 லைக் அதாவது இந்த பக்கத்தில் வச்சு இந்த ரொட்டேட் பண்ணால் தான் என்னால் டச் பண்ண முடியுது. லைக் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லைக் இது பண்ணவே முடியாதுன்னு நான் சொல்ல வரல. லைக் ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மின்னு தான் நான் சொல்ல வரேன். சிலவங்களால் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஒரு கண்ணாலே ட்ரை பண்ணிட முடியும். அது அவங்களுடைய எபிலிட்டியை பொறுத்து. அதாவது இந்த கை டிஸ்டன்ஸ் கரெக்டாக நம்ம கொண்டு வந்தோன்னா டச் ஆகி தான் ஆகணும். ஸோ நான் என்ன சொல்ல வர்றேங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ உங்களால் ஃபீல் பண்ணிக்க முடியும். ஓகே கைஸ், இந்த எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு உண்மையிலே நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிக்கல் அண்ட் கான்செப்ட்ஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை ஹேவ் அ குட் டைம். பாய்.